தற்பொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தீர்கள். அந்த பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் எப்படி இருந்தது? தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற பெயரில் 8 தரப்பு கலந்து கொள்கிறோம். இந்த 8 தரப்பிலே ஏனைய 7 பேரும் 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி மாத்திரம்தான் அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு மிக வசதி. அதில் ஸ்ரீதரனாக இருக்கலாம், சுமந்திரன், விக்னேஸ்வரன், மாவேசிநாதராசா, செல்லுமடைக்கலநாதன், சித்தார்த்தன், சாணக்கியன் எல்லோருமே 13ஆம் திருத்தச் சட்டம் என்ற நிலைப்பாடு தான். அவர்கள் வெளியில் கூறுகின்ற பொழுது கூறுகின்றார்கள், அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் 13 சம்பந்தமாக பேசுகின்றோம் என்று. புதிய அரசியல் அமைப்பு இந்த நாட்டுக்கு ஒரு ஏக்கிய ராஜ்யத்தை தயாரிக்கிறதுக்கு இணைந்து எல்லோரும் சேர்ந்து தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இதை எங்கட மக்கள் விளங்கிக் கொள்ளேன்னு சொன்னால் எங்கட மக்கள் சகல சொத்துடைமைகளையும் இழந்து, காணி பூமியை இழந்து, பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் அடிமைகளாக இந்த பேரினவாதிகளுக்கு அவர்களுடைய வீடு வாசலில் அவர்களுடைய பௌத்த தலங்களில் நாங்கள் அடிமைகளாக சேவகம் செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் தயாராக வேண்டும். பொது வேட்பாளர் விவகாரம் அதிக அளவில் பேசப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள், பத்திய எழுத்தாளர்கள், சிவில் சமூகம் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் ஒரே கோரிக்கையாக இந்த விடயத்தை முன்வைக்கின்றார்கள். தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக, இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஒரு கூலி ஆட்களாகத்தான் இவர்கள் இதை செய்யலாம். அது பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருக்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களாக இருக்கலாம், அல்லது இந்த சிவில் சமூகம் என்று சொல்லி குத்தி முறிஞ்சு கொண்டு இருக்கிறவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவரும் இருக்கத்தக்கதாகத்தான் 2016 இன்றைக்கு கூட்டங்கள் போட்டு மண்டபங்கள் புக் பண்ணி 50,000 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவழித்து மண்டபங்கள் புக் பண்ணி இன்றைக்கு புது வேட்பாளருக்கு கூட்டங்கள் நடத்துகிறார்கள். கூட்டமைப்பு 2016 ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு கூட்டம் வச்சு ஒரு பேராசிரியர் இந்த மக்களுக்கு இந்த கருத்தை சொல்லி மக்களை தெருவில் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாரா? அவர்களுக்கு வலுசுவமான ஒரு கவரம் இருக்கு என்று சொல்லி சொன்னால் கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை. அவை ஒரு பிடிவாதம், அவை ஒன்றுக்கு ஒத்துழைக்க மாட்டான் ரெண்டு அவைக்கு ஒரு சேஃபாக அவை தங்களை பாதுகாத்துக் கொள்வதுக்கு ஒரு கவசத்தை வச்சு கொள்ளினோம். இன்றைக்கு 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களிடம் ஒற்றுமை இல்லை என்ற கதையை வெறும் கதைக்க முடியாது. அப்படி கதைக்கிறார்கள் அவர்கள் கயவர்கள், நயவஞ்சகர்கள், பொய்காரர்கள். நான் பொறுப்போடு சொல்கிறேன். அவர்கள் கூறுகின்ற விடயம் அனைவரும் ஒன்றிணைந்து இறுதியில் ஒரு கொள்கையை முன்வைப்போம். முழுக்க மாற்றி இது இந்த பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுக்காக பேசப்படுகிற விடயம் அல்ல. இந்த படித்தவர்கள் என்று சொல்லுற, இந்த சமூகத்தில் கல்வியாளர்கள் என்று சொல்கிற, பேராசிரியர்கள் என்று சொல்கிற, ஆய்வாளர்கள் என்று சொல்கிற ஒருவருக்கு முதுகெலும்பு இருக்கையில் அந்த கூட்டத்தில் எழும்பி நின்று என்னையா கட்சி அறிவிக்கிறீர்கள், உங்களோட இது பேரவைன்ற கூட்டம், இந்த பேரவைன்ற கூட்டத்தில் நீங்கள் கட்சி அறிவிக்கிற விஷயம் ஒரு முன்னுக்கு நீங்கள் எங்களை சொல்லியிருக்கீங்க. பேரவை தயாரித்த தீர்வு திட்டத்தை கூட உங்களோட கொள்கையா வச்சிருக்கல முடியலை என்று சொல்லி சொன்னால் ஒருத்தன் வழி நடப்பு செய்யலி. இயக்கம் கேட்டதை அங்கீகரித்து ஒரு இடைக்கால நிர்வாகத்தை கொடுத்திருந்தால், இயக்கமும் பலமாக இருந்திருந்தால் இன்றைக்கு சீனா இந்த பக்கத்துக்கு கால் வச்சிருக்கிறேன். இந்தியா ஒரு நாள் இப்போ நானும் இயக்கத்தோட எனக்கு 2002 ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. அப்போ ஒற்று நாளும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு மாறாக இயக்கம் ஒற்று கருத்து எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது. விளங்கலை. வணக்கம். ஜஃப்னா கலரியன் பிரம்மாஸ்திரம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்கின்றார். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்ற விடயம் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் செயலாளருமான சொல்ராஜா கஜேந்திரன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 தற்பொழுது இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தீர்கள். அந்த பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் எப்படி இருந்தது? இந்தியாவிலே புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற பிஜேபி அரசாங்கத்தினுடைய வெளிவிவகார அமைச்சராக கலாநிதி ஜெய்சங்கர் அவர்கள் நியமிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய வெளிநாட்டு பயணமாக முதலாவது பயணம் இலங்கைக்கு அமைந்திருந்தது. அந்த பயணத்தின் பொழுது பல தரப்புகளையும் அவர் சந்தித்திருக்கின்றார். அந்த வகையிலே தமிழ் தரப்புகளையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய நேரடியாக தமிழ் தேசிய தோடு இருக்கிற தரப்புகள் என்ற பெயரில் பல 4 கட்சிகள் அழைக்கப்பட்டிருந்தன. அதில் நாங்களும் எங்களுக்கும் அந்த அழைப்பு, எங்களுடைய தலைவருக்கு அந்த அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அவர் ஒரு சிகிச்சை காரணமாக வெளிநாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலே நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எதிர்காலம் தொடர்பாக தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு எழுத்து மூலமான கடிதம் ஒன்றையும் நான் அங்கு கொண்டு சென்றிருந்தேன்.
அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அந்த அழைப்பு தரப்படுகிற பொழுது எங்களுக்கு 20 நிமிடங்கள்லாம் மொத்தமாக அந்த சந்திப்பிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அந்த பேசுவதற்கு நேரம் கிடைக்காது என்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் ஒரு சில விடயங்களை அந்த இடத்திலே நான் பேசக்கூடியதாக இருந்தது. அதிலே எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் சில விடயங்களை நாங்கள் அவர்களிடம் காத்திரமாக முன்வைத்திருக்கிறோம். அதிலே முதலாவது இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பாக ஒற்றையாட்சிக்குள் உட்பட்ட 13வது திருத்தச் சட்டம் தீர்வுக்கான தொடக்க புள்ளியாக அமைய முடியாது என்பதனை மிகவும் விலாவாரியாக நாங்கள் அதிலே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். 87ஆம் ஆண்டு அது கொண்டு வரப்பட்ட பிற்பாடு 30 நீதிமன்ற தீர்ப்புகள் ஊடாக இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தினுடைய பல்வேறுபட்ட சட்டப்பிரிவுகளை அமல்படுத்துவது தொடர்பாக நீதிமன்றங்களுக்கு சென்ற பொழுது, உச்ச நீதிமன்றத்துக்கு அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது 30 வரையான தீர்ப்புகள் ஊடாக அதிகாரங்கள் அனைத்தும் மத்திக்குத்தான் இருக்கிறது என்பது அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றம் தீர்ப்பினூடாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தில் அதிகாரங்கள் எதுவும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அது அரசியலமைப்பு தொடர்பாக அதியுச்ச அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள்கோடல் செய்யக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் பிரகாரம் எதுவும் இல்லை, எந்த ஒரு அதிகாரங்களும் இல்லை. ஆகவே இது தீர்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் மீளவும் வலியுறுத்தி இருக்கிறோம். அது 87ஆம் ஆண்டிலிருந்து அது புறக்கணிக்கப்பட்டு வந்ததையும் நான் இப்பொழுதும் அதே நிலைப்பாடு தான் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்திலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வகையான தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது மக்களுக்கு பொருந்தாது என்பதனையும் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். குறிப்பாக 2016ஆம் ஆண்டிலே 15ஆம் ஆண்டில் ஒரு நல்லாட்சி அரசாங்கம் வந்தது. அதில் என்று சொல்லி நல்லாட்சி என்ற பேரிலே ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய ஒரு நிழல் அரசாக அமைச்சர்களாக பிரதமர்களாக பலம் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த ரணில் மைத்திரியோடு சேர்ந்து அந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தில் பங்கெடுத்து அந்த ஒரு வரைவு ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். அந்த வரைவு தயாரிக்கப்படுகிற பொழுது கூட்டமைப்பு தரப்பின் சம்பந்தன் தரப்பிலிருந்து அரசுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகளில் ஒன்று வடகிழக்கு இணைப்பை கைவிடுதல், சமஷ்டியை கைவிடுதல், பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை ஏற்றுக்கொள்ளுதல் என்கின்ற விடயங்கள் அவர்களால் அரசுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள். அந்த அடிப்படையிலே அதை இவர்களுடைய சம்மதத்தோடு ஒரு முன்னர் இருந்ததை விட இப்போ 78ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் தற்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. இதுதான் தமிழர்களுக்கு எதிராக இவ்வளவு கொடூரமான ஒடுக்குமுறைகளையும் கொண்டு வந்த நாளிலிருந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இதைவிட கருண கொடூரமான ஒரு மிக இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை கூட்டமைப்பினுடைய பரிபூர்ண சம்மதத்தோடு தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டமைப்பு மட்டுமல்ல, இந்த இனவாத கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்து தான் அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது வெறுமனே அது சம்பந்தன் தயாரித்தது அல்லது சுமந்திரன் தயாரித்தது அல்ல. கூட்டமைப்பில் இருந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதற்குரிய முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். இவர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்போடு தான் அந்த வரைவு தயாரிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் அதையும் சுட்டி காட்டியிருக்கோம். அந்த தயாரிக்கப்பட்ட விரைவானது ஒற்றையாட்சி இதுக்கு முன்னர் இருப்பதை விட மிக இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சி முறைமை. ஆகவே ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் தொடக்க புள்ளியாகவும் அமைய முடியாது, ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு எட்டப்பட வேண்டும். ஆகவே நாங்கள் இந்த 13ஐ நிராகரிப்பதையும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுகள் இதனையும் நிராகரிப்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தி இருக்கின்றோம். அதே நேரத்திலே எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு பொறுப்புக்கூறல் வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கிறோம். அந்த பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் 12 வருடங்களாக முடக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதனை அங்கிருந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு அல்லது இந்தியா ஒரு நாடென்ற அடிப்படையிலே சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் அதிலே ஆணித்தரமாக நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதே நேரத்திலே இந்த இது தொடர்பாக அதாவது இப்போ தொடர்ந்து கட்டமைப்பு சார் அளிப்பு செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிலையிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக விடயத்தலைப்பு 4 கீழே ஒரு விசேட இலங்கை தொடர்பாக ஒரு பெயர் குறித்த ஒரு ஸ்பெஷல் ரேப்பட்ட ஒருவரை நியமிப்பதற்கு இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும். OHCHR ஒரு அலுவலகம் ஒன்றை வடகிழக்கிலே நிறுவுவதற்குரிய நடவடிக்கை
நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் எழுத்து மூலமாக நாங்கள் அதிலே வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே வந்து இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்கள் காரணமாக எங்களுடைய தமிழ் தேசத்து மீனவர்களுடைய பொருளாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கின்ற விதமாக வந்து இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல்களை கட்டுப்படுத்துகின்ற விதமாக இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இந்தியாவினுடைய ஒரு உயர் அதிகாரிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சரிடம் நேரடியாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். இதற்கு அவருடைய பதில் என்னவாக இருந்தது? இந்த இடத்திலே வந்து நான் எல்லா விடயங்களையும் வந்து அவரோடு நேரடியாக பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. தீர்வு தொடர்பான விடயங்களை மட்டும்தான் அது குறிப்பிடக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுவிட்டு தாங்கள் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக தாங்கள் இந்தியா தொடர்ந்தும் அர்ப்பணிப்போடு செயல்படும் என்கின்ற ஒரு கருத்தை மட்டும்தான் கூறியிருந்தாரே தவிர வேறு எதுவும் கூறவில்லை. ஆனால் இங்கே உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால் நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற பெயரில் 8 தரப்பு கலந்து கொள்கிறோம். இந்த 8 தரப்பிலே ஏனைய 7 பேரும் வந்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றி மாத்திரம்தான் அவர்கள் பேசினார்கள் என்று சொன்னால் அது இந்தியாவுக்கு மிக வசதி. விலங்குதானே வந்து இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தில் எடுக்க வேண்டும் என்ற தேவையில் ஒரு ஜனநாயகம் பார்த்தால் வந்து பெரும்பான்மை சொல்கிற அடிப்படையில் தான் முடிவுகள் எடுக்கப்பட வேணும். வந்து அப்போ அனைவரும் அதில் ஸ்ரீதரனாக இருக்கலாம், சுமந்திரன், விக்னேஸ்வரன், மாவேசிநாதராசா, செல்லுமடைக்கலநாதன், சித்தார்த்தன், சாணக்கியன் எல்லோருமே வந்து 13ஆம் திருத்தச் சட்டம் என்ற நிலைப்பாடு தான். இப்போ ஸ்ரீதரன் வந்து மிகவும் கெட்டித்தனமான முறையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். அதாவது என்னென்னு சொன்னால் சாதாரண பாமர மக்களை ஏமாற்றக்கூடிய விதமாக என்ன 13ஆம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட நாளிலிருந்து எந்த முன்னேற்றங்களும் இல்லை அல்லது என்ன முன்னேற்றம் இருந்திருக்கிறது என்பதை ஆராய வேண்டும். அது தொடர்பாக அதிருப்திகள் இருக்கிறதா இது ஆராய்வதற்கு புதுடில்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே 36 வருஷம் வந்து 36 வருஷத்துக்கு முதலே அதில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டாயிற்று. அதுக்காகவே வந்து ஒரு மிக நீண்ட நடிகை போராட்டம் நடந்து 50,000 மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அந்த 50,000 பேரில் ஒரு 600 பேரை கழித்தால் மிச்சம் 49,400 பேரும் வந்து இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் தான் உயிர் கொடுத்தவர்கள். வந்து 1.5 லட்சம் மக்கள் கூட உயிர் கொடுத்தது இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு எதிராக. இதை ஏற்க வேண்டுமென்று சொல்லி நிர்பந்திக்கப்பட்ட பொழுது அதை ஏற்க மறுத்ததால் தான் இனப்படுகொலையை வந்து அரங்கேற்றப்பட்டது. இப்போ 36 வருஷத்துக்கு பிறகு வந்து இப்போ அதுவும் எம்பியாக நாடாளுமன்றத்தில் 15 முழு ஆண்டுகள் இருந்து விளங்கன 15 கிட்டத்தட்ட 14 வருடங்கள் முழுமையாக பதவியில் இருந்த பிற்பாடு இப்பொழுது வந்து இதில் உள்ள குறைபாடுகளை ஆராய்வதற்கு கூட்டம் போடுவதற்கு சொன்னால் இன்னொரு 30 வருஷம் இப்படியே 13 குறைபாட்டை ஆராய்கிறதுக்கு தான் போகும். வந்து ஆகவே வந்து ஸ்ரீதரன் தன்னுடைய போக்கை வந்து கைவிட வேண்டும். வந்து இது ஒரு மிக பிள்ளையான மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாடு. சுமந்திரன் நேரடியாக 13 என்றும் அரசுக்கு முண்டு கொடுத்தும் ஜெனிவாக்கு சென்று இலங்கை அரசை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது இவர்கள் உடனிருந்து அவரை பேச்சாளராக வைத்துக்கொண்டு அவருடைய செயல்பாடுகளில் ஒளிந்து நின்று தாங்கள் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று காட்டிக் கொண்டிருந்தவர்கள். சரி இப்போ இதுவரைக்கும் நடந்த தவறுகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் சரியாக பயணிக்கலாம், இவர் ஒரு தலைமைக்கு வந்தால் சரியாக போவார் என்று யோசித்தால் வந்து இவர் தலைமைக்கு வருகிற பொழுதே வந்து ஒரு மாற்றமான கருத்தை தான் சொல்லுகிறார். உலங்கான இப்போ இவர் வந்து என்ன அடிப்படையில் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடப்பட்டவர்? தமிழரசு கட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்படி தலைவர் இல்லாவிட்டாலும் ஆனால் பெருமளவானவர்கள் விரும்பப்பட்டவர் என்ற அடிப்படையில் வந்து அவர் கூப்பிடப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் தலைவர் என்ற ஒரு இந்தியா வரை கருதுது என்று சொன்னால் அவர் இந்தியாவோட நேர்மையாக பேச வேணும், தமிழ் மக்களுக்காக பேச வேணும். வந்து அதில் போய் இருந்து கொண்டு வந்து இந்த கருத்தை சொல்கிறது வந்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை தொடர்ந்து இந்தியா 13க்குள்ளே தமிழ் அரசியலை முடக்கி வைக்கிறதுக்கு வந்து துணை நிற்கிற ஒரு செயல்பாடு தான். இல்லை, அவர்கள் வெளியில் கூறுகின்றார்கள் அரசியலமைப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் 13 சம்பந்தமாக பேசுகின்றோம் என்று. ஆனால் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு முன் பேசுகின்ற பொழுது அவர்கள் அதை ஒரு தீர்வாகத்தான் முன்வைத்து பேசுகின்றார்களா? அது அவர்களுடைய நிலைப்பாடு 13 தீர்வு என்பது தான். அதை தாண்டி அவர்கள் இதையும் பேசவில்லை. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் வந்து இப்போ தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்க்கை நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி போன்றவற்றால் வந்து இந்த அரசியல் விடயங்களை ஆழமாக நுணுக்கமாக பார்க்காமல் இருக்கிற பொழுது வந்து அவர்கள் கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. இவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுதுதான் 2016ஆம் ஆண்டிலே இலங்கையில் ஒரு நிரந்தர தீர்வு, ஒரு அரசியலமைப்பூடாக தான் ஒரு நிரந்தர தீர்வட்ட முடியும். எவ்வளோங்கான இப்போ 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு திருத்தம் தான் 13ஆவது திருத்தச் சட்டம். அப்போ அது ஒன்று நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குன்னு இவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்கிறோம் அது முழுமையாக நடைமுறையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே வந்து 16ஆம் ஆண்டில் புதிய அரசியலமைப்பு கொண்டு உருவாக்கினீங்கள். அப்போ உருவாக்குகிற பொழுது வந்து நீங்கள் எப்படி அதில் போய் வந்து வடகிழக்கிணைப்பை கைவிடுறதுக்கும் சமஷ்டியை கைவிடுறதுக்கும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று சொல்கிறதுக்கும் எழுத்து மூலம் நீங்கள் சம்மதத்தை கொடுத்த நீங்கள் எப்படி ஒரு ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு அரசியல் யாப்பு விரைவை ஏற்றுக்கொண்டிருங்கள். அப்போ இது ஏக்கிய ராஜ்யம் என்ற விரைவை நீங்களே சேர்ந்து தயாரித்து போட்டு அப்போ சமஷ்டின்றதுக்கு நாங்களுக்கு சமஷ்டி தானங்கள் இல்லைப்பான்னு சொல்கிறீங்க. யாரை முட்டாளாக்குறீங்க?
உலகான பிரச்சனை. இப்போ அப்படி ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் சட்டபூர்வமாக நடக்காமல் இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ உதாரணத்துக்கு 94 சந்திரிக்கான்னு சொல்லிச்சுன்னா சந்திரிக்கா வந்து வெளியில் ஒரு குழுவை வச்சு கொண்டு ஒன்றை தயாரித்தது வந்து அது ஒரு சட்டபூர்வமான விஷயம் இல்லை. அதை வந்து தனிப்பட்ட நிலப்பாடாக இருக்கலாம், இல்லை சுதந்திர கட்சியின் நிலப்பாடாக இருக்கலாம். இது அரசினுடைய நிலப்பாடு. அரசு தன்னுடைய பாராளுமன்றத்தை வந்து ஒரு அரசியலமைப்பு உருவாக்குற சபையாக வந்து பிரகடனம் செய்து சட்டபூர்வமாக தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து. இப்போ உதாரணத்துக்கு 2022 வந்து 2019 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பிறகு 2020ஆம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போன பிற்பாடு வந்து அவரும் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்க போகிறோன்னு சொல்லி வந்து வெளியிலே ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழு வந்து ஒரு யோசனைகளை கேட்டிருந்தார். அது கூட நாங்கள் அதை புறக்கணிக்கலாம். ஏன்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட முயற்சி அவருடையது. ஜனாதிபதி என்ற முறையில் வந்து அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் அது நாடாளுமன்றத்தை ஒரு அரசியலமைப்பு பேரவையாக பிரகடனம் செய்து சட்டபூர்வமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு முயற்சி இல்லை. ஆனால் அந்த முயற்சியில் தான் நீங்கள் அந்த துரோகத்தை செய்திருக்கிறீர்கள். அதில் சுரீதரனுக்கு 100% பங்கு இருக்குது வந்து விளங்கான வந்து. அதில் அவர் தான் இருந்தவர், இவர் தான் இருந்தவர், நான் இருக்கேன்னு சொன்னால் 72 நீ தமிழரசு கட்சியின் வழி வந்தேன்னு சொல்கிற, 72 இப்படியே ஒரு ஒட்டையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வருகிற பொழுது தான் செல்வநாயகம் ஐயா வந்து பதவி விலகினார். நீங்கள் பதவியெல்லாம் விலக தேவையில்லை, நாங்கள் உங்களை அப்படி கேட்கல வந்து. ஆக குறைஞ்சது சம்பந்தன் உம்முடைய சம்மதம் இல்லாமல் அதை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து நீர் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி சுயாதீனமாக வந்து நான் பாராளுமன்றத்தில் இயங்குறேன் என்று கூட சபாநாயகருக்கு ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதத்தை கொடுக்கையிலேயே வந்து சுயாதீனமாக ஒரு நாள் கூட நீர் இயங்கையிலேயே வந்து விளங்காரம் வந்து. ஆகவே வந்து ஒரு புதிய அரசியல் அமைப்பு இந்த நாட்டுக்கு ஒரு ஏக்கிய ராட்சியத்தை தயாரிக்கிறதுக்கு இணைந்து எல்லோரும் சேர்ந்து தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இதை எங்கட மக்கள் விளங்கி கொள்ளையிலேன்னு சொன்னால் எங்கட மக்கள் சகல சொத்துடைமைகளையும் இழந்து காணி பூமியை இழந்து பிள்ளைகளையும் எதிர்காலத்தையும் வந்து அடிமைகளாக இந்த பேரினவாதிகளுக்கு அவர்களுடைய வீடு வாசலில் அவர்களுடைய பௌத்த தலங்களில் வந்து நாங்கள் அடிமைகளாக சேவகம் செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் தயாராக வேண்டும். இதைத்தான் நான் என்ன பொறுத்தவரை நாங்கள் பொறுப்போடு சொல்லக்கூடிய ஒரு விடயம் வந்து இன்றைக்கு வந்து இதிலிருந்து இப்போ சில பத்திரிகைகள் எழுது வந்து அங்கே போய் அவைக்கு ஒற்றுமை இருக்கையில் ஒவ்வொரு கதை அதெல்லாம் திட்டமிட்ட நாடகம் வந்து. நான் உறுதியாக சொல்கிறேன், பொது வேட்பாளர் என்பதும் இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிரல் தான். சுமந்திரன் சம்பந்தன் வந்து இல்லை நாங்கள் வந்து பொது வேட்பாளர்ன்றதுக்கு போகக்கூடாது, நாங்கள் வந்து பிரதான வேட்பாளர்கள் என்ன சொல்லினோம்ன்றதை பார்த்து இறுதியில் முடிவெடுக்கணும் என்று சொல்கிறதும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு தான். உலகான வந்து அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒரு பக்கத்தில் வந்து அரசை ஒரு விதமாக கையாண்டு கொண்டு இன்னொரு பக்கத்தில் விரக்தி அடைஞ்சிருக்கிற தமிழ் மக்களை வாக்களிப்புக்கு தயார்படுத்துகிற ஒரு வேலை தான் இந்த வேலை. அதுவும் இந்தியா தான் அதையும் செய்து கொண்டிருக்குது. அப்போ இதே எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வந்து இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் வந்து இந்த இந்திய இராணுவத்தோட துணை இராணுவ குழுவாக இருந்து தமிழ் மக்களை கடத்தி கொலை செய்து மிகப்பெரிய துரோகங்களை செய்த EPR11 ஒரு வாரிஸ் கந்தையா சர்வேஸ்வரன் என்று சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறார் வந்து. அப்போ அவருக்கு வந்து அவர் ஒரு இந்திய கூலி என்றது அப்படியே தெரியுது அந்த கட்டுரையில் வந்து. விளங்கானே வந்து அவருக்கு வந்து இந்த பைஸ்கரிப்பின் முக்கியத்துவம் அவருக்கு நல்லா விளங்குது. ஆனால் பைஸ்கரித்தால் தமிழர்கள் ஒரு பேரம்பெரும் சக்தியாக உருவெடுத்து விடுவார்கள். அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழினம் வந்து விடுதலைக்கு தயாராகிறத முறியடிக்க வேண்டும். பகிஷ்கரிப்பு என்பது வந்து தமிழர்களுக்கு ஒரு மிகப்பலமான ஒரு பேரம் பேசுகிற ஒரு ஆயுதம். அந்த முயற்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே பத்திரிகைகளில் வந்து பக்கமாக வந்து இன்றைக்கு கட்டுரைகள் வருது வந்து. இந்திய கூலிகளால் கட்டுரைகள் எழுதப்படுது வந்து பொது வேட்பாளரை நியாயப்படுத்திவார். விளங்க கொழும்பில் இருக்கின்ற இந்த போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய முன்னணியை உருவாக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒற்றையாட்சியை கடந்த ஒரு அரசியலமைப்பையும் சுயாட்சியும் மதங்களுக்கு முன்னுரிமையற்ற ஒரு விடயங்களை எல்லாம் முன்வைத்து ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பில் உங்களுடைய பார்வை? அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அவர்கள் ஆக குறைந்தது இப்போ ஒரு உரையாடல் சிங்கள சமூகத்துக்குள் ஒரு உரையாடல் ஒற்றையாட்சி நீக்கப்பட வேண்டும், ஒரு ஒற்றையாட்சியை கடந்த ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு முன்னுரிமை என்ற நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் ஒரு உரையாடலை தொடங்கியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் அந்த தரப்பினுடைய முயற்சிகள் என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்தளவு தூரம் அவர்கள் ஒரு சரியான முடிவெடுத்து சரியான ஒரு தயார்படுத்தலை செய்து முன்னெடுக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போ எங்களுக்கு இந்த இன்றைக்கு வடகிழக்கில் பொது வேட்பாளர்னு சொல்லி முன்னுக்கு வர இந்த சிவில் சமூக பிரதிநிதிகளில் கனவீர் வந்து நேர்மையற்றவர்கள் ஒரு கபட நோக்கத்தோடு தான் இதுக்கு வருகிறார்கள். ஒரு சிலர் அதுக்குள்ளே நல்ல நோக்கம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விஷயம் தெரியாமல் அதுக்கு நிற்கிறார்கள். அப்போ நாங்கள் வந்து இந்த
முயற்சிகளில் வந்து எங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் வந்து நாங்கள் அதுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணங்களில் இந்த தென்னிலங்கையில் நடந்த இந்த அரகலையவும் உண்டு. இந்த அரகலைய போராட்டம் வந்து நடக்கிற பொழுது வந்து எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக, அதாவது வந்து ஊழலை விரும்பாத, ஊழலை எதிர்க்கிற, ஒரு சர்வாதிகாரத்தை எதிர்க்கிற, வன்முறைகளை எதிர்க்கிற, ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை விரும்புகிற எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் இருந்தது. வந்து ஒரு பேரெழுச்சியாக பல்லாயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் திரண்டு இங்கே அதுவும் வந்து தமிழர்கள் என்ற வகையில் வந்து எங்களுக்கு 100 மடங்கு 1000 மடங்கு மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால், எங்கள் மீது இனப்படுகொலை புரிந்தவர்களை தண்டிக்க முடியாமல் இருந்த இடத்துல அவர்கள் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேணும் இங்கே ஒரு இடத்துல தண்டிக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படாவிட்டாலும் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் என்ற மகிழ்ச்சியும் எங்களிடம் இருந்தது. வந்து ஆனால் கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த மக்கள் சட்டங்களை மீறித்தான் அந்த போராட்டங்களையும் ஈடுபட்டிருந்தார்கள். அவ்வளவு சட்டமீறல்களையும் செய்து நாட்டுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி அவர்களால் அந்த நோக்கத்தை அடைய முடிந்ததா? அவர்களால் வந்து ஆட்சியில் இருந்தவர்களை அகற்றத்தான் முடிந்ததே தவிர அவ்வளவு விலை கொடுத்து அவ்வளவு தங்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைத்து அந்த மக்கள் நடத்திய போராட்டத்தினுடைய விளைவாக ஆட்சியில் இருந்தவர்கள் அகற்றப்பட்ட பிற்பாடு ஆட்சிக்கு வர வேண்டும் யார் என்பதை தீர்மானிப்பதில் இந்த அமைப்புகள் இதனால் எந்த ஒரு அமைப்பாலும் செல்வாக்கு செலுத்த முடியவில்லை. அவர்கள் குற்றவாளிகளாக்கப்பட்டார்கள். எந்த ரணில் விக்ரமசிங்க கூடி அந்த மக்களோடு நின்று போராட்டத்தை தீவிரப்படுத்தினாரோ அந்த ரணில் விக்ரமசிங்க 2015ஆம் ஆண்டுக்கும் 19க்கும் இடையிலே மத்திய வங்கி பிணைமுறை மோசடி சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட ஒருவர். அவருக்கு எதிராக வந்து பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் பெற இருந்த பொழுது வந்து அதிலிருந்து சுதந்திரன் தான் காப்பாற்றியும் இருந்தார். வந்து அப்போ அந்த மத்திய வங்கி ஊழலோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் ஏற்கனவே கோட்டாபய ஊழல் என்று சொல்லி அகற்றிய பிற்பாடு மத்திய வங்கி ஊழல் தயாரியொருவர் வந்து இந்த பதவியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டம் ஒரு விழலுக்கரைத்த நீராகத்தான் போயிருக்கிறது. முழங்குதானே வந்து அப்போ அந்த போராட்டம் எப்படி நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், தென்னிலங்கையிலே ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவரை அவர்கள் இனங்கண்டிருக்க வேண்டும். அந்த தலைவருக்கு பின்னால் அந்த மக்கள் திரண்டிருப்பார்களாக இருந்தால் விரட்டப்பட்ட பிற்பாடு யார் பதவிக்கு வர வேண்டும் என்பதையும் வந்து அந்த தலைவர் தலைமையிலான அந்த லட்சோப மக்கள் எழுச்சி தீர்மானித்திருக்கும். இங்கே அவர்களுக்கு இடையில் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, பல நூற்றுக்கணக்கான இல்லை. அது வந்து ஏதோ ஒரு தரப்பு அவர்களுக்கான, அதாவது கோபமடைந்தவர்கள் எல்லாரும் தெருவுக்கு இறங்கி போராடுவதற்கான ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தது. அது வல்லமைமிக்க சக்திகள், சர்வதேச அளவிலே வல்லமைமிக்க சக்திகள், கோட்டாபய ராஜபக்ச இவர்கள் மீது வன்முறையை பிரயோகிக்க முடியாத ஒரு நெருக்கடியை கோட்டா மீது ஏற்படுத்தி இருந்த காரணத்தினால் கோபம் கொண்டவர்கள் முழு பேரும் வந்து வீதியில் இறங்கி துரத்தி அடித்தார்கள். வந்து அதனால் அகற்றப்பட்டது மட்டும்தான் நடந்தது. ஆனால் பின்னர் இந்த நாடு அந்த மக்களுக்கு ஏற்ற நாடாக இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வந்து இந்த தரப்பு வந்து முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து அது ஒரு கருத்து மட்டுமே தவிர அது ஆரோக்கியமான ஒரு உரையாடலாக ஒரு தொடக்கமாக பார்க்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே வந்து நாங்கள் அது அவர்கள் அங்கால் அப்படி ஒரு கருத்தை வைத்து தங்களுடைய சிங்கள மக்களிடம் அவர்கள் கணிசமான வாக்குகளை பெற்று அவர்கள் முன்னேற விரட்டும். அதை நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையிலே வந்து இந்த தேர்தலை தமிழினம் புறக்கணித்து ஒதுங்கி நிற்பதன் மூலமாக இந்த வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் ஏதோ ஒரு வகையில் இந்த புறக்கணிக்கிற மக்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி வந்து அவர்களை திருப்திப்படுத்தி தங்களோடு இணைத்துக் கொள்வதற்காக இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திற்கு கொண்டு வர்ற ஒரு நிலைமை நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்கலாம். அதனை விட முக்கியமானது, இந்த நாட்டுக்கு நல்ல ஜனாதிபதி வர வேண்டும் என்று இருக்கிற இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிற முக்கிய அந்த தேவையை விட லட்சம் மடங்கு அதிக தேவை இந்தியாவுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்கும் இருக்கிறது. தங்களுக்கு சார்பானவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக பெற வேண்டும் என்பது. அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் வந்து தாங்கள் விரும்புகிறவருக்கு வாக்களிக்க வேண்டும். அதில் குறிப்பாக தமிழர்கள் தாங்கள் எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு இந்தியாவுக்கு சார்பான ஒருவருக்கு வாக்களித்து விட வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வந்து அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் என்று முடிவெடுத்தால் எங்கள் தமிழ் தரப்பை திருப்திப்படுத்தினால்தான் தமிழர்கள் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தெளிவான செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுமாக இருந்தால் ஏதோ ஒரு அளவிலே வந்து அவர்கள் எங்கள் தமிழ் தரப்பை வந்து திருப்திப்படுத்துகின்ற பணிகளுக்குள் அவர்கள் தங்களை ஏதோ ஒரு விரும்பாமலோ வந்து ஈடுபடுத்த வேண்டி வரும். இப்போ சிங்கள தரப்பு வந்து இவ்வளவுதான் கொக்கரித்தாலும் இன்றைக்கு பெரிய சிங்கள தேசியவாதம் பேசுகிறவர்கள் 13க்கு எதிராக உளவும் பேசுகிறவர்கள் எல்லாரும் அல்லது இவர்களுடைய வழித்தோன்றர்கள் எல்லாரும் 87 இருந்தவர்கள்.
இந்த 87ஆம் ஆண்டில் வந்து இந்த 13ஆம் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் சட்டம் மூலமாக இயற்றப்படுகிற பொழுது எல்லாரும் பாலை சுருட்டி பொத்தி கொண்டு தான் இருந்தவர்கள். சகலரும் இந்த ராஜபக்சவாக இருக்கலாம், ராஜபக்சன் அப்பனாக இருக்கலாம், இருந்தவர்கள் எல்லாரும் வந்து பாலை சுருட்டி பொத்தி கொண்டு தான் இருந்தவர். ஏன் அன்றைக்கு வந்து இந்தியா விரும்பின அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஜேஆர் கையொப்பமிடம் மறுத்திருந்தால் இந்தியாவில் இருந்த புலிகளோட வந்து முதுகெலும்பு இந்த இராணுவத்துக்கு இருக்கையில் வந்து அன்றைக்கு புலிகள் இயக்கத்துக்கு நெல்லியடியில் மில்லரண்ட நடத்தின தாக்குதலில் நில குலைஞ்சு போய்த்தான் ஜேஆர் ஜெயவர்தனா இந்தியாண்ட காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டவர் வந்து விலங்கான பிரச்சனை வந்து அப்போ அன்றைக்கு புத்தி கொண்டிருந்தவர்கள். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இவர்கள் மீது ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினால் இவர்கள் அடிபணிவார்கள். சிங்களம் அடிபணிய வைக்க முடியும் விலங்கானே. அப்போ நாங்கள் இந்த பேரம் பேசுகிறதுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி வந்து நாங்கள் உறுதியாக இந்த தேர்தலிலிருந்து நாங்கள் விலத்தி நிற்போம் என்று சொல்லி சொன்னால், இந்தியா விரும்பியோ விரும்பாமலோ வந்து தமிழர்களை பாதுகாக்கிற நடவடிக்கைகளை உண்மையாக எடுத்தே ஆக வேண்டிய ஒரு தேவை ஒன்று வரும் விலங்கானே. உண்மையாக எடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ள முடியும் வந்து. ஆனால் தற்பொழுது தமிழ் தரப்பிடம் பொது வேட்பாளர் விவகாரம் அதிக அளவில் பேசப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர்கள், 10 எழுத்தாளர்கள், சிவில் சமூகம் ஒன்றிணைந்து இந்த விடயத்தில் ஒரே கோரிக்கையாக இந்த விடயத்தை முன்வைக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? என்னை பொறுத்தவரையிலே இவர்கள் இந்தியாவினுடைய நலனுக்காக தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்கள் புறக்கணிப்பென்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து விடக்கூடாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் மக்களுடைய விடுதலை சார்ந்து மக்களை நேர்மையாக வழிநடத்தி செல்லுகின்ற பொழுது இந்த பகிஷ்கரிப்பென்ற ஒரு ஆயுதம் தமிழ் மக்களுக்கான ஒரு வலிமையாக ஒரு ஆயுதமாக வந்துவிடக்கூடாது. அவ்வாறு வந்துவிட்டால் வந்து இந்தியா விரும்புகிற ஒருவருக்கு கண்ணை மூடிக்கொண்டு மக்களை வாக்களிக்க சொல்லி நினைத்த நேரமெல்லாம் வாக்களிக்க செய்ய முடியாது என்பதனால் தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்தியாவுக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஒரு கூலி ஆட்களாகத்தான் இவர்கள் இதை செய்யலாம். அது பல்கலைக்கழக பேராசிரியர்களாக இருக்கலாம், வெளியில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களாக இருக்கலாம், அல்லது இந்த சிவில் சமூகம் என்று சொல்லி குத்தி முறிஞ்சு கொண்டு இருக்கிறவர்கள் அனைவருமே இவர்கள் அனைவரும் இருக்கத்தக்கதாகத்தான் 2016 இன்றைக்கு கூட்டங்கள் போட்டு மண்டபங்கள் புக் பண்ணி 50,000 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் செலவழித்து மண்டபங்கள் புக் பண்ணி வந்து இன்றைக்கு புது வேட்பாளருக்கு வந்து கூட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்த பேராசிரியர்களும் இந்த ஆய்வாளர்களும் இருக்கத்தக்கதாகத்தான் கூட்டமைப்பு வந்து 2016 வந்து ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு கூட்டம் வச்சு ஒரு பேராசிரியர் இந்த மக்களுக்கு வந்து இந்த கருத்தை சொல்லி மக்களை தெருவில் வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பாரா? ஒரு ஆய்வாளர் ஒரு கூட்டம் போட்டு இந்த கிளிநொச்சியில் போய் வந்து 300 அமைப்புகளை கூப்பிட்டு கூட்டம் வைக்கிறோம்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் ஒரு உங்களுக்கு இந்த மண்டையில் மூளை இல்லாத முட்டாள்களா நீங்கள்? ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியல் ஜாப்பு பேரவை என்றது வந்து நீங்கள் நினைக்கிற நேரமெல்லாம் உருவாக்க முடியாது. விலங்கான பிரச்சனை வந்து அப்போ 2016 78ஆம் ஆண்டுக்கு பிறகு 2016 தான் ஒரு சட்டபூர்வமாக நாட்டுக்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குற ஒரு சபை உருவாக்கப்பட்டது. அதில் வந்து ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்தவர்கள் ஆதரித்து வந்து 2017ஆம் ஆண்டு அந்த இது வந்த பிறகு கூட வந்து நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டை செய்ய இல்லையே வந்து கடந்த முறை பொது வேட்பாளர் தொடர்பில் அப்போ இந்த முன்னெடுத்ததாக கூறுகின்றார்கள். 2019 பொது வேட்பாளர் தொடர்பாக வந்து அதில் பேராசிரியர் கணேசலிங்கம், நிலாந்தன் ஆய்வாளர், ஜோதிலிங்கம் ஆய்வாளர் போன்றவர்கள் தான் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பின்னண்டு அந்த விஷயத்தை செய்தவர்கள் வந்து இல்லை. அதற்கு முன்னர் பொது வேட்பாளர் தொடர்பில் சம்பந்தனுடன் இல்லை அது உரையாடி இருக்கலாம். இப்போ சரி, இப்போ 19ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுநிலப்பாட்டை முன்வைக்க விடணும்னு சொல்லி இவர்கள் தான் அந்த மாணவர்களுக்கு பின்னால் நின்று மாணவர்களை கொண்டுச்சு முழு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமன்ஸ் அனுப்பி பிரைட்டின் ஹோட்டலில் போய் நாங்கள் எல்லாரும் இருந்து நாங்கள் வந்து அப்போ அங்கே 13 அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டது வந்து அதில் வந்து 14 அம்ச கோரிக்கை 14 அம்ச கோரிக்கை எங்கட 13 அம்ச கோரிக்கைகள் எல்லாரும் இணங்கினது வந்து அதில் முதலாவது ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறது, 2வது 13 தீர்வும் இல்லை, தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் இல்லை, 3வது தமிழ் தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் சமஷ்டி என்ற நிலப்பாடு. இந்த நிலப்பாடை 3ஐயும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள். சரிதானே? எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர்கள். அதுக்கு பிறகு வந்து மிச்சம் 10 வந்து அன்றாட பிரச்சனைகள் உட்பட 13. அப்போ கடைசியில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேட்டார், நீங்கள் இதில் ஒற்றையாட்சியை நிராகரிக்கிறீர்கள், 13ஆம் திருத்த சட்டம் தீர்வும் இல்லை, தீர்க்கும் தொடக்க புள்ளியும் இல்லை என்று சொல்கிறீர்கள், மற்றது வந்து தமிழ் தேசம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி என்றதுக்கும் ஒத்துக்கொள்கிறீர்கள். அதுக்கு நேர்மை என்று சொன்னால் பிரைட்டின் ஹோட்டல் பாராளுமன்றமும் அல்ல, பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல் நிர்ணய சபையும் அல்ல.
ஓமோ இல்லையோ? அப்போ இங்கே வந்து இருக்கிறார்களில் வந்து கூட்டமைப்பில் அந்த பாராளுமன்றத்தில் இருக்க உறுப்பினர்களை தவிர மிச்சம் எல்லாரும் வந்து சாதாரண பொதுமக்கள். அது நாங்கள் அரசியல் கட்சியெல்லாம் இருக்கல, சாதாரண பொதுமக்கள். இது ஒரு வெளியிடம். ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் அரசு உத்தியோகபூர்வமாக உருவாக்கிய அரசியலமைப்பு பேரவையில் பங்கெடுத்து மக்களுள்ளால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அதிலே கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்து ஒரு ஏக்கிய ராஜ்யம் என்ற ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கிணைப்பை கைவிடுவதற்கும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதை ஏற்றுக்கொண்டும் சமஸ்தியை கைவிடுவதற்கும் இணக்கம் தெரிவித்து ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஒட்டி ஆட்சி. அதை நிராகரிக்கிறோம் என்பதையும் இதில் எழுது. நீங்கள் முதலுக்கு சொன்னால் ஒத்துக்கொண்ட 3க்கு நேர்மை என்றால் இது எழுதணும்னு சொல்லி முதலாவது நிராகரித்தது விக்னேஸ்வரன். சுமந்திரன் இருந்தவர், ஆனால் சுமந்திரன் கதைக்க தொடங்குறதுக்கு முதல் அதை மறுத்தது விக்னேஸ்வரன். அவர் என்ன சொன்னவர் என்றால், அவர் வாயிலிருந்து பார்த்த வார்த்தை என்னென்றால், 3 வருஷம் சுமந்திரன் கஷ்டப்பட்டு தயாரித்த விரைவை வந்து நாங்கள் ஒரு நாளும் வந்து நிராகரிக்க முடியாது என்று சொல்லி சொன்னது. தொடர்ந்து மற்றவர்கள் சுமந்திரன் தண்ட பங்கு, மாவ தண்ட பங்குக்கு அப்படி இருந்து எல்லாரும் செல்வம் கில்வம் எல்லாரும் முழுவது நிராகரித்தார்கள். அப்போ அந்த இடத்துல இவர்கள் ஒரு உள் நிகழ்ச்சிகள் அற்றவர்கள் என்று சொல்லி சொன்னார். இவர்களுக்கு பின்னால் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வந்து இந்த ஒரு இவர்களோட சேர்ந்து ஒரு வேலைத்திட்டத்துக்கு கொண்டு முடக்கி ஒரு வேறு நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு சதித்திட்டம் இவர்கள்ட்ட இல்லை என்று சொல்லி சொன்னால், அன்றைக்கு இவர்கள் ஒரு 10ஆம் மாநாடு வச்சு அறிவிச்சிருக்கணும் என்றால் இந்த உளவு வெறும் பிள்ளையானாக்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்ன நிலப்பாடு தான் சரி. இந்த 16ஆம் ஆண்டு தொடக்கம் 19 தயாரிக்கப்பட்ட ஜனவரி வரைக்கும் தயாரித்து முடிக்கப்பட்ட விரைவு வந்து ஒரு ஐக்கிய ஆட்சியை அதையும் நாங்கள் நிராகரிக்கணும் என்ற நிலப்பாட்டை வந்து சொல்லி அந்த தேர்தலில் வந்து எங்களோட சேர்ந்து ஒரு பகிஷ்கரிப்பை செய்திருக்க வேணும். ஒழித்து கொண்டார்கள். அப்போ அவர்களுக்கு வலுசுவமான ஒரு கவரங் இருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை, அவை வந்து ஒரு பிடிவாதம், அவை வந்து ஒன்றுக்கு ஒத்துழைக்க மாட்டான் ரெண்டு அவைக்கு ஒரு சேஃபாக அவை தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு கவசத்தை வந்து வச்சுக்கொள்ளி நம்ம. ஆனால் இன்றும் அதே குற்றச்சாட்டை தான் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். கட்சிகளுக்கிடம் ஒற்றுமை கிடையாது, தமிழ் தேசிய திரட்சியை உருவாக்குவதற்கு கட்சிகள் தடையாக இருக்கின்றார்கள், தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் தீர்வு நோக்கி செல்ல முடியும் என்ற ஒரு விடயத்தை முன்வைத்து தான் இந்த பொது வேட்பாளர் விவகாரம் அணுகப்படுகிறது. இப்போ அதுதான் இப்போ இது வந்து இதை சொல்லுகிறவர்கள் வந்து இந்திய கூலிகள்லாம் இதை சொல்லுகிறார்கள். இவர்கள் வந்து ஒரு நாளும் உண்மை பேச மாட்டார்கள். வந்து தமிழ் மக்கள் ஒற்றுமையாகத்தான் 10ஆம் ஆண்டிலேயும் 20ஆம் ஆண்டிலேயும் வந்து வாக்களித்து கூட்டமைப்புக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்தவர்கள். 15ஆம் ஆண்டிலேயும் கூட்டமைப்புக்கு அறுதி பெரும்பான்மை வந்து ஒற்றுமையாக தான் வாக்களித்து கொடுத்தவர்கள். வந்து இன்றைக்கு 15 ஆண்டுகளாக தமிழ் மக்களிடம் ஒற்றுமை இல்லை என்ற கதையை வெறும் கதைக்க முடியாது. அப்படி கதைக்கிறார்கள்னா அவர்கள் கயவர்கள், நயவஞ்சகர்கள், பொய்காரர்கள். நான் பொறுப்போடு சொல்கிறேன் வந்து சரிதானே. இன்றைக்கு நான் உங்களோட இப்போ கதைச்சு கொண்டிருக்கிற வரைக்கும் இலங்கை பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கிற கட்சிகளின் அறுதி பெரும்பான்மை கொண்ட அணியின் தலைவராக சம்பந்தம் தான் இருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்கள் தானே. வந்து அப்படி என்று சொல்லி சொன்னால் ஒரு ஏகோபித்த கருத்து தானே அவர் கூட சொல்லப்படுது. வந்து இப்போ பிரிஞ்சு நின்று வந்து 10 கருத்து சொல்லப்பட இல்லையே, என்ன ஓமோ இல்லையே சொல்லுங்க அவருக்கு. அப்போ இந்த உண்மை இந்த மக்களுக்கு தெரியக்கூடாது. இதை சொல்ல முதுகெலும் இல்லை இவர்களுக்கு வந்து உலகானே. இப்போ பொய் தான் சொல்லுகிறார்கள் ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி வந்து நாங்கள் இருக்கிறேன். வந்து நேற்று 20ஆம் தேதி வந்து இந்திய வெளிவார அமைச்சரோட வந்து ஒரு சந்திப்பு நடந்தது. 8 பேர் போனாங்க, 7 பேர் 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்தினது தானே. ஏன்னா அது ஒற்றுமை இல்லையா? 7 பேரும் பொது வேட்பாளர், அதில் சுமந்திரனை தவிர மிச்சம் எல்லாரும் பொது வேட்பாளரை பற்றி காய்ச்சவை தானே. சாணக்கியனும் அதை பற்றி காய்க்கல, ஆனால் மிச்சம் எல்லாரும் பொது வேட்பாளரை பற்றி காய்ச்சவை. உலகம் பிரச்சனை வந்து அப்போ அதுலேயும் வந்து ஒரு பெரும்பான்மை கருத்து இருக்குது தானே வந்தாங்க. அப்போ என்று சொல்லி சொன்னால் வந்து அங்கே ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறது. அப்போ இப்போ இதில் வந்து பொது வேட்பாளரை பற்றி கேச்சிருக்கலாம், இல்லை பொது வேட்பாளர் உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். 8 பேரில் 7 பேர் 13ஆம் திருத்த சட்டம், இந்த அதில் 5 பேர் அதில் பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை வந்து கதைக்கினான் சரிதானே. அப்போ இந்த 5 பேரோடும் சேர்ந்து தானே வந்து இவே பொது வேட்பாளரை நிறுத்துகிற வேலை திட்டத்தை செய்யணும் வந்து. அப்போ இவர்கள் வந்து அந்த கட்சிகளுக்கு இதில் சம்பந்தம் இல்லைன்னு பொய்ய. அப்போ இப்படி இவேண்ட கருத்தின்படி பார்த்தால் கட்சிகளுக்கு இதில் பெரிய ஆர்வம் இல்லை, தாங்கள்லாம் ஏதோ வலிந்து பொது வேட்பாளரை வந்து தாங்கள்லாம் நிறுத்துறதுக்கு முயற்சிக்கிற மாதிரி காட்டுது. அப்படி காட்டுற இடத்துல வந்து இப்படி அங்கே வந்து அந்த 5 பேரும் வந்து பொது வேட்பாளரை பற்றி ஜெய்சங்கரோட காட்சியை வந்து என்று சொன்னால் இந்த கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புக்கும் இடையில் ஒரு உடன்பாடு இல்லை, கட்சிகள் வந்து இதில் பெரிய ஆர்வம் இல்லை, நாங்கள்லாம் இதில் ஆர்வமாக இருக்கிறோம்னு கதைக்கிறது எல்லாம் பொய். இல்லை, கட்சிகள் தற்பொழுது ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் பொது வேட்பாளர் விவகாரத்துக்கு. இல்லை, கட்சிகள் இப்போ எங்களுக்கு சொல்லப்பட்டது என்னென்னு சொல்லி சொன்னால், முதல் டான் டிவி பொறுப்படுத்த விஷயத்தை வந்து இப்போ கைவிட்டுட்டு இப்போ நாங்கள்லாம் பொறுப்படுத்திருக்கிறோம். சிவில் சமூகம் சொல்லுங்கள், சிவில் சமூகம் வந்து சிவில் சமூகம் பொது வேட்பாளர்கள் எல்லா கட்சியுடன் பேசியது, உங்களுடன் பேசியது, அந்த இடத்தில் எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. உங்களுடைய கட்சியும் தமிழரசு கட்சியும் நாங்கள் தவிர மிச்ச அனைத்து கட்சிகளும் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே தமிழரசு கட்சியிலும் ஒரு சாரார் வந்து பொது வேட்பாளர் என்ற ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள்.
ஒரு தரப்பு அதனை எதிர்க்கின்றது. தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளருடன் செல்ல வேண்டும் என்று நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றீர்கள். அவர்களுடைய கருத்து என்பது தென்னிலங்கை வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது. இதில் வந்து பிரச்சனை ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால், இவர்கள் மக்களுக்கு என்ன கருத்தை காட்டுறார்கள், நாங்கள் வந்து ஒற்றுமையாக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி வந்து உலகத்துக்கு சொல்ல போகிறோம்னு சொல்லி. உலகம் என்றால் என்ன, இந்த வல்லரசுகளுக்கு தான் சொல்லுவோம். அப்போ வல்லரசில் வந்து பக்கத்தில் இருக்கிற வல்லரசு இந்தியா கூட தான் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் இலங்கை விஷயத்தை கையாளுது. இந்த வல்லரசின் வெளிவிவகார செயலாளர் வந்து அமைச்சர் வந்து கொழும்புக்கு வந்திருக்கிற இடத்துல அவரை சந்தித்து 13 தானே இவையோட சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்துறார்கள் கேட்கணும் பிரச்சனை வந்து. அப்ப என்ன இங்க நடக்குது? அவர்களும் 13 கேட்கலாம். அவர்கள் ஒற்றுமையாக ஒரு விடயத்தை 13ஆம் திருத்த சட்டமாக போயினோம். நடைமுறை சாத்தியமாக என்ன விடயத்தை 36 வருஷம் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிறது வந்து ஒற்றுமையா நடைமுறை சாத்தியமான ஒரு விஷயம் இல்லை. அவர்கள் என்ன கொள்கை என்பதை இன்னும் தீர்மானிக்கவில்லை. இல்லை, அப்படி இல்லை. அவர்கள் மக்களுக்குள்ள காட்டிக்கொள்றது வந்து என்னன்னா, தாங்கள் ஒற்றுமையா வந்து உலகத்துக்கு சொன்னால் வந்து தமிழற்ற நிலப்பாட்டை ஒற்றுமையா சொல்லுவோம்ன்றது வந்து அவர்கள் ஒரு என்ன தமிழீழம் அல்லது வந்து ஒரு சமஷ்டி என்ற நிலப்பாட்டை ஒற்றுமையா சொல்ல போறன்ற ஒரு எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனை வந்து அந்த இடத்துல இந்த சிவில் அமைப்புகள்லாம் முன்னுக்கு போய் கொண்டிருக்குது. இந்த கட்சியல் மக்களுக்குள்ள போயிடாது விளங்க பிரச்சனை. அப்போ சிவில் அமைப்புகள்லாம் போய் இந்த சிவில் அமைப்புகள் மக்களுக்குள்ள போய் வந்து நாங்கள் ஏதோ சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சமஷ்டி என்ற நிலப்பாட்டை அல்லது அதை தாண்டின ஒரு உச்ச தீர்வுன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி மக்களுக்கு போய்கொண்டிருக்க, இவர்களோட சேர்ந்து பாட்டன் பாசல இருக்கிற கட்சிகள் வந்து இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்திச்சு வந்து 13 பேர் தான் கதைக்கணும். அப்ப எங்க அதை பற்றி ஒன்றுமே கதைக்கல. அப்ப என்று சொன்னால் பொது வேட்பாளர் என்ற விஷயம் நீங்கள் சொல்லுகின்ற இந்த சிவில் தரப்பும் 13 ஏற்றுக்கொள்பவர்கள் அதில் இருக்கின்றார்கள். இந்த சிவில் தரப்புகளில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கூறுகின்ற விடயம் அனைவரும் ஒன்றிணைந்து இறுதியில் ஒரு கொள்கையை முன்வைப்போம். அது 13 முழுக்க ஏமாற்றி. இது வந்து இந்த பொது வேட்பாளர் என்பது வந்து தமிழ் மக்களுக்காக பேசப்படுகிற விடயம் அல்ல. தமிழ் மக்களை ஏமாற்றி அவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு ஜனநாயக ரீதியிலான முடிவு கிடையாது. அதனை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அது கிட்டத்தட்ட அவர்களுடைய கருத்தின்படி தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவல்ல. இல்லை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்திய நலனுக்காக வந்து பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பவர்கள் வந்து ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் வந்து உண்மையில் தமிழ் மக்களுடைய நலனுக்காக பொது வேட்பாளருடைய என்ற நிலைப்பாட்டை எடுப்பவர்களாக இருந்தால் இதுக்கு இந்த 15 வருடங்களிலே வந்து ஒட்டியாட்சிக்குள் முடக்குவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு எதிராக அவர்கள் வீதியில் இறங்கியிருக்க வேண்டும். ஆக குறைந்தது 2016ஆம் ஆண்டிலே ஒரு சட்டபூர்வமாக ஒரு அரசியலமைப்பு பேரவை உருவாக்கப்பட்டு அதிலே வந்து ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்ட பொழுது வந்து அதற்கு எதிராக வந்து வீதியில் இறங்கியிருக்க வேண்டும். விளங்கானே. இப்போ தமிழ் மக்கள் பேரவையை உருவாக்கி வந்து அந்த அரசியலமைப்பு பேரவைக்கு வந்து ஒரு திட்டத்தை கொடுக்குறதுக்குன்னு சொல்லி வந்து நாங்கள் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்க, இறுதியில் விக்னேஸ்வரன் அதை கொண்டே கொடுக்க மறுத்த பொழுது இவர்கள் எல்லாரும் விக்னேஸ்வரனோடு தான் நின்றவர்கள் வந்து 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23 பதவிக்காலம் முடிய 24ஆம் ஆண்டு அந்த விக்னேஸ்வரன் வந்து விழா வச்சு கட்சி அறிவித்தவர் வந்து அது முழு பேரும் தானே போய் நின்று அவருக்கு பின்னால் நின்றவர். அதிலேயும் வந்து தமிழ் மக்கள் பேரவை ஒருதருக்கு இந்த படித்தவர்கள் என்று சொல்லுற, இந்த சமூகத்தில் வந்து கல்வியாளர்கள் என்று சொல்கிற, பேராசிரியர்கள் என்று சொல்கிற, ஆய்வாளர்கள் என்று சொல்கிற ஒருவருக்கு முதுகெலும்பு இருக்கையில் வந்து அந்த கூட்டத்தில் எழும்பி நின்று என்னையா கட்சி அறிவிக்கிறீர்கள், உங்களோட இது வந்து பேரவேண்ட கூட்டம், இந்த பேரவேண்ட கூட்டத்தில் வந்து நீங்கள் கட்சி அறிவிக்கிற விஷயம் ஒரு முன்னுக்கு நீங்கள் எங்களை சொல்லியிருக்கையில் சரி கட்சி அறிவித்தா கூட பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கொள்ளலாம். கட்சியினுடைய கொள்கை பேசி தீர்மானிக்கப்படும் என்று சொன்னவர் அந்த இடத்துல வந்து. அப்போ பேரவை வந்து தயாரித்த தீர்வு திட்டத்தை கூட உங்களோட கொள்கையாக வச்சிருக்கல முடியலை என்று சொல்லி சொன்னால் ஒருத்தன் வெளிநடப்பு செய்யலையே. இவர்கள் தான் இன்றைக்கு பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், புத்திஜீவிகள், ஆய்வாளர்கள் என்று ஒன்று எங்கட மக்களுக்கு முன்னால் வெறியினம் வந்து. நீங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள். எல்லாம் செய்த நாங்கள் அவர்களுக்கு முன் கூறியிருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த நிலைப்பாட்டை நாம் வரவேற்கின்றோம் என்று. எங்களை பொறுத்தவரையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த 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 பொது வேட்பாளர் என்ற ஒரு விடயம் இந்தியாவுடைய நலன்களுக்காக மட்டும்தான் முன்னெடுக்கப்படுகிறது. இது ஒரு நாளும் வந்து இவர்கள் கொண்டு செல்லுகிற பாதையில் வந்து நேர்மையாக போகிறது இல்லை. ஏனென்றால் இவர்கள் அந்த நிலப்பாட்டோட நேர்மையாக நின்றவர்கள் இல்லை. அதிலே நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு சிலர் உடைய ஈடுபாட்டில் வந்து எங்களுக்கு மரியாதை இருக்குது. விளங்கான அந்த சிவில் சமூகத்தை அந்த ஈடுபடுற முழு பேரையும் வந்து நாங்கள் அப்படி சொல்லலை. ஒரு சிலருடைய உதாரணத்துக்கு முதலாவது கூட்டத்துக்கு சிதம்பரம் சாரை கூட்டிக் கொண்டு போனவை வந்து என்ன பொறுத்தவரை அவர் ஒரு நேர்மையானார். அதே போல் தமிழ் சிவில் சமூகத்துக்குள்ளே இன்னொரு சிலர் இருக்கிறோம். சரிதானே? அவர் விலகிட்டார். இப்போ தமிழ் சிவில் சமூகத்துக்கு ஒரு சிலர் இருக்கிறோம். அவர்களே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த அவர்களுடைய முயற்சிகள் வந்து நேர்மையானதாக இருக்கலாம். ஆனால் இது கூட்டு முயற்சி வந்து ஒரு நாளும் அது நேர்மையானது அல்ல. அதை நாங்கள் வந்து மிக தெளிவாக வந்து நாங்கள்
சொல்லி கொண்டு வாரம் வந்து சரிதானே. அப்போ அதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ உதாரணத்துக்கு வேலன் சுவாமி எடுத்துக்கொள்வோம். வேலன் சுவாமி 2021ஆம் ஆண்டு பொத்துவில் பொலிகண்டி பேரணியை நடத்தினவர். அந்த பேரணியை வந்து நடத்துறதுக்கு முதல்ல அப்போ இது எப்போ நடக்குது, பொத்துவில் பொலிகண்டி பேரணி 2ஆம் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுது வந்து. அதுக்கு சரியாக 18 நாள் முன்னதாக தை மாதம் 15ஆம் தேதி தமிழ் அரசியல் தலைவர்களாலும் சிவில் அமைப்புகளாலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 9 ஆண்டுகளாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கூறல் விவகாரம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை இனிமேலும் இங்கே வைத்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை. இதை நீங்கள் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி இலங்கை பொறுப்புக்கூறலில் எந்த அக்கறையும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை மீண்டும் அவருக்கு பாரப்படுத்தி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுத்தான் சம்பந்தன், விக்னேஸ்வரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் இந்த வேலன் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கையொப்பமிட்டு அனுப்பியிருந்தார்கள். அதிலிருந்து 18 நாட்களுக்கு பிற்பாடு இந்த பொத்துவில் பொலிகண்டி பேரணி ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலுக்கு எங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு எங்கள் சார்பிலேயே வந்து சென்றவர்கள் அங்கே கலந்து கொண்டு நோக்கத்தை கேட்ட பொழுது அப்போ எங்களுடைய தரப்பு சொன்ன முன்வைக்க கருத்து 15ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு வெளிச்சேர்க்கிற விதமாக இந்த பேரணி அமையமாக இருந்தால் நாங்கள் ஒத்துழைக்க முடியும் சொல்லி அதற்காகத்தான் பேரணி என்று சொல்லி சொல்லப்பட்டது. தை மாதம் 15ஆம் தேதி அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு வெளிச்சேர்க்கிறதுக்காகத்தான் கடிதம் என்று சொல்லப்பட்டது, பேரணி என்று சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் முதல் நாள் பொத்துவில் நிகழ்வு தொடங்கினே எங்களுடைய தேசிய வேட்பாளரும் எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்களும் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள். மறுநாள் நாங்கள் அதில் இணைந்து கொண்டு நாங்கள் முடியும் வரைக்கும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். நீதிமன்றங்கள் பலது தடை உத்தரவு விதித்த பொழுது வந்து அந்த தடை உத்தரவை எல்லாம் மீறி நீதிமன்றத்தை அவமதித்துத்தான் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த பேரணி பொத்துவிலே இந்த பொலிகண்டியிலே முடிவடைவதாக அங்கே ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த முடிவடைகிற இடத்தில் அந்த பேரணி முடிவடையவில்லை. அது திடீரென்று அந்த இடத்துக்கு செல்லுகிற பொழுது வந்து வேலனோடு சேர்ந்த கொஞ்சம் பேரும் வந்து அதிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் ஒரு அடிக்கல் நாட்டை போயினோம்னு சொல்லி போட்டு போயினோம். அது பின்னால் வந்த வாகனங்கள் போய்கொண்டிருக்குது. இந்த நீதிமன்றத்தை அவமதிச்சு சொல்லி சரியா பிரச்சனை இல்லையா? நீதிமன்றத்தை அவமதித்து தான் நடந்தது. நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டது மீறி என்பதா அவமதித்து, அது மீறினா அவமதிப்பு தான் சரிதானே. அதைத்தான் மக்கள் கலந்து கொண்டார்கள் வந்து. அதில் அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து வந்து மக்கள் என்ன ஒரு சர்வதேச விசாரணையை கேட்குறமன்ற நம்பிக்கையில் வந்து அவர்கள் அப்படி கலந்து கொண்டிருந்தார்கள் வந்து. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர்கள் வந்து பொலிகண்டியிலே நிகழ்வு முடிக்கிறதுக்கு மேடைகள் அந்த எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஸ்பீக்கர்கள் கட்டி வெளிச்சங்கள் எல்லாம் பூட்டி இருக்கிற ஒரு இடத்துல அதில் நிற்காமல் இவர்கள் தாண்டி போகிறார்கள் 2 கிலோமீட்டர். அங்கால போய் வந்த ஒரு இடத்துல ஒரு கச இருட்டுக்குள்ளே அப்பத்தான் மண்பட்டி எல்லாம் தேடி எடுத்து ஒரு கிடங்கு தோண்டி அதில் ஒரு கல் வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ எல்லாம் நாடகம் ஆடி போட்டு ஆடி பாடி திருப்பி நடந்து வருகிறார்கள். நடந்து வர கிட்டத்தட்ட 2 மணித்தியாலம் போயிட்டு 1.5 மணித்தியாலம் போயிட்டு இங்கே அதுக்கிடையில் அதுக்கு பின்னுக்கு ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் பின்னு வந்து கொண்ட சுமந்திரனும் சாணக்கியனும் அந்த பொலிகண்டியிலே முடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய இந்த மேடைக்கு போய் அப்போது பின்னால் வந்து ஆயிரக்கணக்கான மக்களும் அதில் போய் ஏறி அதில் வந்து நாங்கள் இலங்கை பொறுப்புக்கூறலே இலங்கை அரசாங்கத்திட்ட வலியுறுத்துறோம்னு சொல்லி அவள் கூட்டத்தை நடத்தி முடிச்சு போட்டு அதை போட்டி நம்ம வந்து சரிதானே. அப்போ பிறகு வந்து கண் துடைப்புக்கு மாத்திரத்துக்கு அதில் வந்து இவே ஒரு அறிக்கை வாய்ச்சி போட்டு இவே வந்தது. மறுநாள் பாராளுமன்றத்தில் வந்து சுமந்திரன் பேசுகிறார் வந்து இலங்கை அரசாங்கத்திட்ட பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி நாங்கள் இந்த பேரணியை நடத்தினோம். அவர் சொல்கிறது தான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கலந்து கொண்ட தரப்பில் வந்து வடகிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அறுதி பெரும்பான்மை ஆணை பெற்ற தரப்பு தான் அது வந்து அது சொல்லுது வந்து இலங்கை அரசிட்ட பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி தான் நாங்கள் அதை செய்து நாங்கள் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதை மறுத்தாலும் ஆனால் என்ன கருத்து பதிவு செய்யப்பட்டது ஜெனீவாவில் வந்து தமிழ் தரப்பின்ற பேரில் வந்து கூட்டமைப்பின் கருத்தின் அடிப்படையிலான இவ்வளவு காலம் வந்து அந்த தீர்மானத்துக்கு கால நீடிப்பு கொடுக்கப்படுது வந்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த பிரச்சனை அந்த ஆபத்தை வந்து வேலன் சுவாமிக்கு வந்து விளங்கப்படுத்தினாங்க. விளங்கான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நான் மற்ற எங்களுடைய சட்டத்தரணி சுவாஸ் உட்பட மற்றவர்கள் காண்டி அண்ணா எல்லாரும் சேர்ந்து வேறுக்கு விளங்கப்படுத்தியிருந்தாங்க. அப்படியோடு சொல்லி கொதிச்சொல்ல பேர் வேறு கழிச்சு போட்டு ஒரு 10 நாள் மாநாடு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு 10 நாள் மாநாட்டை வச்சு போட்டு அதில் வந்து சாணக்கியனுக்கு வந்திருக்கு நன்றி சொல்லித்தான் முடித்தது. அப்போ பிறகு கேள்வி கேட்ட பொழுது சொன்னால் இன்னொன்று தெரியல முருகன் அவன் சும்மா சாணக்கியன்ற பேரை வாய்க்குள்ளே கொண்டு வந்துட்டான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு அக்டோபர் நவம்பரில் நெடுந்தீவில் வந்து சீனா வந்து இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையம் போடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்தது. அதை கோட்டா சொல்வழி கேட்குறதா இல்லை.
அந்த இடத்துல வந்து கோட்டாக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காக இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் வந்து ஐசிசிக்கு கொண்டு செல்லப்படும் என்று சொல்லி சம்பந்தனம் கையொப்பமிட்டு அனுப்பப்பட்டது. அதுக்கு பிற்பாடு ஏற்பட்ட நெருக்கடிக்கு பயந்து கோட்டாபய ராஜபக்சே என்ன செய்தன்னு சொல்லி சொன்னால் இவைக்கு வழங்கி வர்ற நேரத்தில் அந்த எழுதப்பட்ட கடிதத்தை வந்து இனி மறுவளமாக்குறேன்டா மீண்டும் அது உள்ளக விசாரணைக்கு கொண்டு வரேன்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட கோரிக்கையாக தான் இருக்க வேணும். அப்போ இந்த பேரணியை வந்து மக்களுக்கு சொன்னது வந்து சர்வதேச விசாரணை கண்டு, ஆனால் உண்மையில பேரணியை நடத்தி முடித்தது வந்து உள்ளக விசாரணையை வலியுறுத்தி. அங்கே வந்து லண்டனில் ஒரு அம்மா ஒரு ஆள் உண்ணாவிரதம் இருந்தால் தானே அந்த காலத்தில், அது எல்லாமே வந்து இதோட ரிலேட்டடாக தான் நடந்தது. வந்து 250 அமைப்புகள் லண்டனில் ஏமாற்றப்பட்டு லண்டனில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு தமிழ் புலம்பெயர் அமைப்பால் பொய் சொல்லி ஏமாற்றப்பட்டு ஜெனீவாவில் அந்த உள்ள விசாரணை தீர்மானத்துக்கு கால நீடிப்பு கொடுக்குறதுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது. சம்பந்தன் அந்த இதுக்கு பிறகு இந்த பேரணிக்கு பிறகு சம்பந்தன் எழுதின கடிதம் என்ன தெரியுமோ, 46 தீர்மானம் என்ன வடிவிலேனும் ஜீரோ டிராஃப்ட் என்ன வடிவிலேனும் நிறைவேற்றப்பட வேணும்னு சொல்லி சரிதானே. அப்போ இதுதான் வேலை. இதுக்கு பிறகு வந்து நாங்கள் இது 19ஆம் ஆண்டில் 22ஆம் ஆண்டில் வந்து நாங்கள் 13ஆம் திருத்தச் சட்டத்துக்கு எதிராக ஒரு பேரணி செய்த நாங்கள் அந்த பேரணி நாங்கள் செய்ய பேலன் வந்து துள்ளி குதிச்சு கொண்டு தெரிஞ்சவர் முழுடாவும் வந்தேன் என்றால் எங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு வேணும்னு சொல்லிவாங்க விளங்கானே வந்து. அப்போ திசை திருப்புற விதமாக வந்து அப்போ வெளியே ஒரு கொஞ்சம் பேர் சொல்லி நம்ம வெளியில் இருந்து கொண்டு என்னென்றால் உது 13 எல்லாம் உப்பியோ கைவிடப்பட்ட விஷயம், நாங்கள் ஒட்டியாட்சி இல்லாமல் உப்பியோ கைவிட்டுட்டோம், எங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி எங்களுக்கு தமிழ் ஈழம் வேணும்னு சொல்லி அங்கேருந்து கொஞ்சம் பேர் கதைக்க இவே இங்கே இருந்தோண்டு விக்னேஸ்வரன் தமிழ் ஈழம் 13க்கும் சேர்த்து தான் சர்வஜன வாக்கெடுப்புன்னு சொல்கிறது, இவர் சர்வஜன வாக்கெடுப்புன்னு சொல்லி கொண்டு தெரியுது சொல்லி இந்த எங்களுடைய பேரணிக்கு அந்த ஆக்கள் போக தேவை இல்லை, டைவர்ட் பண்ணுற சனத்தை குழப்புற வேலையில் தான் இவர் தீவிரமாக செய்து கொண்டு வந்தவர் வந்து. இப்போ நீ சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த போகிற நேரத்தில் இந்த வடகிழக்கு தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒட்டியாட்சி ஆதரித்து வாக்களித்த பிறகு எந்த ஒரு நாட்டையாவது போய் வந்து நீ ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி இருக்கலாமா? 48 தமிழர் அரசியலமைப்பில் பங்கெடுக்கையில், 78 72 பங்கெடுக்கையில், 78 பங்கெடுக்கையில், ஆகவே வந்து அரசியலமைப்பு எங்களுடையது இல்லை, ஆகவே நீங்கள் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புகள் என்று சொல்லி சொல்கிறது வந்து நியாயம். ஆனால் இங்கே வந்து தமிழ் தலைவர்கள் வந்து ஒட்டியாட்சியை ஆதரிக்கிறதுக்கு சேர்ந்து தயாரித்து போட்டு காத்திருக்கிற நேரத்தில் அதுக்கு எதிராக வந்து அதுவும் தை 18ஆம் தேதி 2022 இது என்ன ஒரு கடிதத்தை கொடுத்து போட்டிருக்கிறோம் வந்து மோடிக்கு வந்து 13 வலியுறுத்தி வந்து அதுக்கு பிற்பாடும் கூட வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் சர்வஜன வாக்கெடுப்பு கைக்கிறது வந்து சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி தமிழீழம் கேட்கறதுக்கு இல்லை. அந்த மாயேக்க மக்களை வச்சுக்கொண்டு பார்லிமெண்ட்டில் ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சியிலே இந்த தமிழ் தலைவர்கள் இடையூறு இல்லாமல் செய்து முடிக்கிறதுக்கு தான் அந்த சதியை செய்தவர். இதுதான் வேலை. அவரோட சேர்ந்த சிவலோகநாதனும் அதுதான் உலகான பிரச்சனை. அப்போ இந்த சிவில் சமூகம் என்றது வந்து இப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த 13 ஒட்டியாட்சிக்குள்ளே இந்த அரசியலை கொண்டு போகிறதுக்கு இந்த கட்சிகளோட ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒத்துழைச்சி கொண்டு வந்திருக்கிறார்கள்லாம். அப்போ இதை நம்பித்தான் எங்களோட மக்கள் போயினோம்னு சொல்லி சொன்னால் மக்கள் நேரத்துக்கே தயாராகணும். இந்த கிட்டத்தட்ட அடிமை முறை முடிஞ்சது கிட்டத்தட்ட 100-200 வருஷங்களுக்கு முதல் முடிஞ்சுது, 100 வருஷங்களுக்கு முதல் முடிஞ்சுது வந்து மீண்டும் இந்த தீவில தமிழர்கள் அடிமையாக வாழ்கிறதுக்கு தயாராகி கொள்ளணுன்றது தான் என்னுடைய கருத்து. இவர்கள் அதுக்கு அந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து விடுவார்கள் வந்து. இறுதியாக ஒரு கேள்வி, ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலை நடத்துவாரா அல்லது அரசியலமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி தற்பொழுது நீதித்துறைக்கு எதிராக அச்சுறுத்தல் விடுகிற விதமாக எல்லாம் கருத்து தெரிவிக்கின்றார் நாடாளுமன்றத்தில், அவ்வாறான விமர்சனங்களாம் இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுமா அல்லது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறாமல் சட்ட மாற்றங்களின் ஊடாக தன்னுடைய பதவியை நீடிப்பாரா? இப்போ இதில் நாங்கள் ஒன்றை விளங்கணும் என்னென்னு சொல்லி சொன்னால் அறகலையன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரும் முதலீடு. அது இந்த சர்வதேச சமூகம் தான் அதுக்கு பின்னால் முழுமையாக இருந்தது. அதுக்கு நேரடி காரணம் கோட்டாபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் சீன சார்பாக சென்று கொண்டிருந்தது தான் நேரடி காரணம். அதால் தான் அவர்கள் இந்த பதவியிலேருந்து அகற்றப்பட்டார்கள். அதுக்கு அவர்கள் வாய்ப்பை கொடுத்தார்கள், களவெடுத்து மோசடி செய்து மக்களை பற்றி சிந்திக்காமல் மக்கள் கோவப்படுறதுக்கு அவர்கள் வாய்ப்பை கொடுத்தபடியால் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி இவர்கள் பதவியிலேருந்து அகற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்த சஜித் பிரேமதாசா பிரதமராக பதவி ஏற்கிறதுக்கு அவர் தயங்கி கொண்டிருந்தவர் வந்து விரும்பினவர், ஆனால் தயங்கி கொண்டிருந்தவர். ஏனென்றால் அவருக்கு வந்து தான் பொறுப்பேற்றாலும் வந்து இப்படி வந்து இதை கொண்டு போகிறன்றதில் வந்து அவருக்கு பயங்கர சிக்கல்கள் இருந்தது வந்து. ஏனென்றால் மக்களே கொதிச்சு நிற்கணும், ரோட்டில் மக்கள் நிற்கணும், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காய்க்கணும் ஒன்றும் இல்லையே வந்து. அப்போ அவருக்கு எந்த ஒரு நாடும் வந்து அவருக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுக்கல வந்து. ஏன்னு சொல்லிச்சுன்னா அவரை வந்து இந்த சீனாவை அகற்றி தங்களுடைய ஆதிக்கத்துக்கு கொண்டு வர விரும்புகிற இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகளுக்குள்ள ஒரு வலிமையான தரப்பு வந்து அவரை விரும்ப இல்லை.
விளங்க பிரச்சனை வந்து அதால் வந்து அவருக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஒரு கடமைக்கு வந்து அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அவரால் அந்த கேள்வியின் அடிப்படையில் ஓமன்னு சொல்லி பொறுப்படுத்த முடியலை. அது பின்னால் வார விளைவுகளுக்கு அவர் ஒரு இனவாதி, அவர் ஒரு நாளும் தமிழ் மக்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒருவர் அல்ல. ஆனால் சிங்கள தரப்பின் கோணத்திலிருந்து பார்த்தால் அவருக்கு அதால் தான் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனது வந்து. அதுக்கு பிற்பாடு ஒரு ஆசனம் கூட இல்லாமல் இருந்த ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதுன்றது இந்த சர்வதேச தரப்புகள் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான். அதால் மட்டும்தான் அவர் அது ரெண்டு விஷயத்தில் ஒன்று பொருளாதார ரீதியாக உதவி செய்யப்படும் என்பதும் இந்த போராட்டங்களை ஒடுக்குறதுக்கு வந்து முழு அளவில் ஒத்துழைப்பு செய்யப்படும் என்றதும் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருந்த முக்கியமான விஷயம். அந்த அரகலைய தரப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு விதமாக வந்து பின்னுக்கு போட்டினம் வந்து சரிதானே. அப்போ ஒரு நிகழ்ச்சிகள் இல்லாமல் ஒரு அப்பாவித்தனமாக நின்றாக்கள்லாம் அதுக்கு பிறகும் போராட வலிக்கிட்டது. ஆனால் அதே சிம்பிளாக அடக்கி போட்டார் சரிதானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அதுக்கு பின்னால் இந்த நாட்டிய கட்டி எழுப்புறது கிட்டத்தட்ட இந்தியா ஒரு 5-6 பில்லியன் கொடுத்திருக்கின்றால் அது ரணில் மீது செய்யப்பட்ட முதலீடு. இந்தியாவுக்கு சார்பான இந்தியாவும் அமெரிக்காவும் கருத்துரிமித்து இலங்கையை கையாளுறதுக்கு சீனாவை கட்டுப்படுத்தி கையாளுறதுக்கு தேவைப்படுகிற ஒரு நபர் மீது செய்யப்பட்டிருக்கிற ஒரு முதலீடு சரிதான். இந்த முதலீடு வீண் போக விடுவார்களா? இது வந்து ரணில் தேர்தல் நடத்துவாரா இல்லையான்றது இந்த பிரச்சனை வந்து இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவர் ஆட்சிக்கு வர்றதுக்காக இந்த தரப்புகள் எல்லாம் கூடி ஏதாவது திருவிதாளம் பண்ணுவார்கள். சட்ட ரீதியிலேயோ தேர்தல் ரீதியிலேயோ ஜனாதிபதியாக ரணில் நீடிப்பதற்காகத்தான வாய்ப்புகள்லாம் அதிகம். ஏதோ உண்டு. அப்ப என்னன்னு சொல்ல அதை மீறியும் நடக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்திய மேற்கு தரப்பின் கணக்கு 2000 முதலுங்க விளக்குதுன்னா 2010 வந்து இப்போ இவர்கள் எதிர்பார்த்தது வந்து புலிகள் தமிழ் மக்களுக்கு ஒரு சமஸ்தி தீர்வு வேணும்னு கேட்கினோம். அந்த தீர்வை வந்து கொடுக்க சொல்லி கேட்க போனால் சிங்கள மக்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம். அதால் வந்து புலிகளை இந்த படத்திலேருந்து அழிஞ்சு விட்டால் வந்து பிறகு வந்து சம்பந்தன் போன்ற தங்களோட அடிமைகள் செருப்புகளை வச்சு கொண்டு வந்து தமிழ் மக்களை வந்து குடியூட்டி ஆட்சிக்குள்ளேயே சமாளித்து கொண்டிருக்கலாம். ஒரு தீர்வும் கொடுக்க தேவையில்லை. அப்போ தங்களுக்கு கையாளுறது சுவம். சம்பந்தன் போன்றவர்களை வச்சு கொண்டு வந்து ஒட்டியாட்சிக்குள்ளே முடக்கி வச்சுக்கொள்ளலாம். தமிழ் மக்களோட தலைவர்கள்லாம் இப்போ வந்து தீர்வு வேணும்னு கேட்குற விஷயம் தான் சர்வதேசத்துக்கு போகும். இல்லைன்னா மக்கள் போராடணும். அப்போ மக்கள் போராடுறதுக்கான ஒரு சூழல் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வந்து தலைவர்கள் ஓகே எல்லாம் சரின்னு சொல்லி கொண்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ அப்படி வச்சுக்கொண்டு காலத்தை கடத்தலாம்னு தான் இவர்கள் கணக்கு போட்டது. அப்போ அந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான அந்த புலிகளை இந்த படத்திலேருந்து அகற்றி தங்களுக்கு விரும்பினவரை பதவி கொண்டு வரது. அப்போ இயக்கம் ஆயுதமேந்தி போராடினபடியால் அதை பயங்கரவாமன்னு சொல்லக்கூடிய இருந்தது. அதே நேரத்தில் அரசும் வந்து இயக்கத்தை அளிக்க விரும்பினபடியால் அரசுக்கு ஒத்துழைக்கிறது மூலம் வந்து இயக்கத்தை இல்லாமல் பண்ணலாம் என்ற ஒரு ஆனால் அதில் நடக்கிற போர்க்குற்றங்கள் இனஅழிப்பு குற்றங்களை ஆவணப்படுத்தி அதை வச்சுக்கொண்டு ராஜபக்ச தரப்பை வந்து மிக இலகுவாக அடிபணிய வச்சு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டுலாம்ன்றது இவர்களுடைய கணக்கு. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது வந்து அதில் முழுக்க பிழைச்சி போச்சு வந்து சரிதான். முழுக்க பிழைச்சி 2010க்கு பிறகு வந்து சீனா 2010க்கு பிறகு தான் சீனாண்டி ஆதிக்கம் இலங்கைக்குள்ள அதி தீவிரமாக கூடினது வந்து. அப்போ அந்த விஷயத்தில் வந்து அவர்களோட கணக்கு முற்று முழுதாக பிழைச்சி போச்சுது வந்து. அப்போ அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கும் வந்து அவர்கள் இது ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு இதன்றார்கள். இந்த கணக்கு வந்து இவர்களுக்கு உதவி செய்ய போகிறது இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு ராஜபக்சர்கள் வந்து யுத்த குற்றவாளிகளாக இருக்கிறபடியால் இன்றைய வரைக்கும் பல சுருட்டி கொண்டிருக்கிறோம் வந்து. இதில் உண்மையில் இப்போ இந்திய மேற்கு தரப்பின் ராசதந்திரம் இந்த அரகலியக்கு பிற்பாடு எப்படி என்று சொல்லி சொன்னால் வந்து ஒட்டு தங்களுக்கு சார்பானவரை ஜனாதிபதியாக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து போட்டு வந்து ராஜபக்சவை வந்து பிரதமர் பதவியிலிருந்து இறக்கி சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறார். இந்த சிங்கள தரப்புக்குள்ளே வந்து ஒரு அதி தீவிர சிங்கள தேசியவாதிகள் சிங்கள மக்கள் மெல்லையாக நம்பியிருக்கக்கூடிய தேசியவாதிகள் என்று கருதக்கூடிய எல்லாரும் அந்த ராஜபக்ச கூட்டுக்குள்ளான் இருந்தவர்கள். இவர்கள் தான் இப்போ இந்தியாவுக்கு சார்பான ஒரு முடிவுக்கு எதிராக வந்து அரசுக்கு எதிராக கலகம் செய்து அரசை வீழ்த்தக்கூடியவர்கள். அப்போ அந்த தரப்புகள் முழுவதையும் வந்து குற்றவாளி கூண்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அவர்களை பாராளுமன்றத்திலையும் வச்சு கொண்டு இந்தியாவும் மேற்கு நாடுகளும் தங்களுக்கு வேண்டப்பட்ட சகல ஒப்பந்தங்களையும் வந்து இந்த ரணிலை வச்சு செய்திருக்குது. உலகான இப்போ ரணில் ராஜபக்ச வந்து இப்போ 2 கிழமைக்கு நினைக்க மீதி இடத்தில் அண்டங்கி விடுறத சொல்லியிருந்தவர் வந்து நாட்டை விற்கிறீர்கள்னு சொல்லி வந்து அவ்வளவு செயற்பாடும் வந்து இவருடைய இந்த அரசு தான் எல்லாரும் ரணில் தண்டபாட்டில் செய்ய முடியாது வந்து. அப்போ முழுக்க இவை எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சி தான் அது நடக்குது வந்து சரிதானே. அப்போ அந்த அளவுக்கு வந்து பெட்டி பாம்பாக வந்து அடக்கி வச்சு அந்த அளவில் செய்து முடிக்கிறதுல வந்து மேற்கும் இந்தியாவும் வெற்றி கண்டு இருக்குது வந்து. ஆனாலும் தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்காமல் தொடர்ந்து இவர்களுடைய நோக்கங்களை அடைந்து கொள்ள முடியுமா என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு கேள்விதான். ஏனென்றால் அவர்கள் தான் பெரிய ராஜதந்திரிகளாக இருந்திருந்தால் அவர்கள் எடுக்கிற முடிவுகள் தான் ஒரு வெற்றிகரமான ராஜதந்திர நகர்வுகளாக இருந்திருந்தால் என்னை பொறுத்தவரையில் வந்து 2009 நாங்கள் எங்களோட போராட்டம் அளிக்கப்பட்ட பிறகு வந்து இலங்கைக்குள்ளே சீனா கால் வச்சிருக்கக்கூடாது.
உலகானை வந்து அப்போ அதில் வந்து முட்டு முழுதாக வந்து இந்தியாவும் மேற்கு நாடுகளும் தோல்வி அடைஞ்சிருக்குது வந்து. அப்போ அதில் வந்து இயக்கம் கேட்டதை வந்து அங்கீகரித்து ஒரு இடைக்கால நிர்வாகத்தை வந்து கொடுத்திருந்தால், இயக்கமும் பலமாக இருந்திருந்தால் வந்து இன்றைக்கு சீனா இந்த பக்கத்துக்கு கால் வச்சிருக்கிறேன். இந்தியா ஒரு நாள் இப்போ நானும் இயக்கத்தோடு வந்து எனக்கு 2002 ஒரு மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது. அப்போ ஒற்று நாளும் வந்து இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நிலங்களுக்கு மாறாக வந்து இயக்கம் ஒற்று கருத்து எங்கள்கிட்ட சொன்னது கிடையாது வந்து. உலகான 13 ஏற்றுக்கொள்கிற விஷயங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குள்ளே திணிக்கிற விஷயங்களில் இந்தியா வந்து நடந்து கொள்கிற விதத்தில் வந்து இயக்கத்தில் அதிருப்தி இருந்ததை தவிர ஒரு நாளும் இல்லை இந்தியாவுக்கு மாறான ஒரு நிலப்பாட்டை வந்து இயக்கம் பேசினது கிடையாது வந்து விளங்குதார வந்து. ஆனால் இவர்கள் வந்து ஒரு கிள்ளுக்கு இதே மாதிரி கணக்கு போட்டவர்கள் என்ன சொன்னால், புலிகளை ராஜபக்ச வச்சு அழித்த பிறகு நடக்கிற போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலை குற்றங்களையும் வச்சு கொண்டு வந்து அவர்களை மிரட்டி தங்களோட காலுக்கு கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு வந்து இலங்கை முழுவதும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு இருக்க வேண்டும் நினைச்சவர்கள் வந்து முழுக்க பிழைச்சி போச்சுவாங்க. அப்போ இந்த வழியில் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து இப்போவும் வந்து அவர்களுக்கு தமிழர்களின் தேவை இருக்குது வந்து. தமிழர்களின் தேவைக்கு வந்து எங்களோட கணக்கெடுக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் பகிஷ்கரிக்கிற நிலப்பாட்டை தான் உறுதியாக எடுக்க வேணும். அந்த நிலப்பாட்டை எடுத்தோம்னு சொன்னால் இந்தியா எங்களுடைய இடத்துக்கு வந்து எங்களோட சமரசம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று வரும். நாங்கள் இந்தியாவுக்கு மாறில்லை. நாங்கள் கொடுத்த கடிதத்திலேயும் வந்து தெளிவாக கடைசியில் எழுதியிருக்கிறோம். இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்கள் விஷயத்தில் வந்து நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு பண்ணுற விஷயத்தை நாங்கள் சொல்லித்தான் கடிதத்தை கொடுத்துருக்கிறோம் வந்து. ஆனால் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து இந்தியாவுக்காக வந்து எங்களோட மக்கள் சிங்களத்துக்கு அடிமையாக இருக்கிறத வந்து நாங்கள் ஒரு நாளும் ஒத்துழைக்க முடியாதுன்றது தான் எங்களுடைய கருத்து. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.